துணை பொதுச் செயலாளர் முன்னிலையில் கல்வியாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ஐஜேகேவில் இணைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள ஆவி கொளம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தனியார் பள்ளியின் தாளாளர் வசந்தன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பார்க்கவக்குள்ள முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் செந்தில்குமார் முன்னிலையில் தங்களை இந்திய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் வழங்கினார். உடன் இந்த நிகழ்வில் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், இலக்கிய அணி மாநில செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட பொருளாளர் ரமேஷ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன், மணம்பூண்டி ஒன்றிய தலைவர் வினோத்குமார், மாவட்ட மாணவர் அணி தலைவர் பிலாசாந்த், ஒன்றிய இளைஞர் அணி தலைவர் கிஷோர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 21ஆம் தேதி எல்லா பொறுப்பாளர்களும் அப்படி அரசியலுக்கு வா, உன் குடும்பத்தை பாதிக்கிற மட்டும் அரசியல் மாற்றணும். ஒரு மனிதர் மற்றவெல்லாம் நீ வா முழுநேர அரசியல். இப்போ முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பெரிய ஒரு மனிதருக்கு விழா எடுத்தார். 100 வயசு உள்ள ஒரு மனிதருக்கு விழா எடுத்தார். எஸ்ஆர்எம்ல முட்டாள் 1/2 மணி நேரம் செய்யறது தான் அறிவாளி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மனிதர் கூட ஏன் நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பேச்சாளர் எல்லாரும் பேச வேண்டியது அவங்க பேசிடுவாங்க. நம்ம பேசுறது கண்டென்ட் இருக்கு. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க நானும் உங்களை மாதிரி பெண் பேச்சில் உட்காந்துருந்தா இன்னைக்கு கடையில் உட்காந்து ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து தவறான இடத்துக்கு நம்ம போகல. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு எனக்கு ராஜேஷ் சாருக்கும் செந்தில் சாருக்கும் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இந்த ஜனநாயக போதிக்கக்கூடிய அற்புதமான இடம். அதனால் அந்த கல்வி சார்ந்த இடத்துல இருந்து ஒரு உன்னதமான தலைவர் அவர்கள் உருவாக்கிய ஒரு அற்புத கட்சி தான் இந்திய ஜனநாயக கட்சியுடைய ஒரு அற்புதமான நிறுவனர். இன்று உலகமெங்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துள்ளாரு. அதன் அடிப்படையில் அந்த ஐஜேகே 12 ஆண்டுகளை கடந்து தமிழகத்தில் பல்வேறு இளைஞர்களை